ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான ஒரு பட்ஜெட் ஸ்டே வீடியோ தாங்க. நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பீச் வியூவில் ஒரு செமையாக வைப் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த பீச்சை ஒட்டியே நமக்கு நிறைய ரூம்ஸ் தெரிஞ்சாலும் நமக்கு யூனிக்காக தெரிகிற ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அக்வா ஸ்பிளாஷ் பீச் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி போய் ஸ்டே பண்ணிட்டு அதை பற்றின நம்ம ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டிச்சேரி மெயின்லேருந்து 5.6 கிலோமீட்டரில் செரினிட்டி பீச் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பீச்சை ஒட்டியே தாங்க இந்த ரெசார்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த செரினிட்டி பீச்சில் நீங்கள் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். அது நீங்கள் ஹோட்டல், அதாவது இந்த ரூமில் உள்ளேருந்தே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோனில் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டும் நீங்கள் வாக் பண்ணி நீங்கள் சன்ரைஸை வந்து என்ஜாய் பண்ணலாம், இல்லைனா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் நைட்டு ஒரு 7:30 போல் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் டார்க்காக தான் இருந்தது. பட் இந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு செம்ம கிராண்டாக வச்சுருந்தாங்க. நான் ஏதோ கல்யாண வீட்டுக்கு தான் வந்துட்டேனோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து லைட்டிங்கெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. ஸோ நைட்டெலாம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி வந்துட்டோங்க. ஸோ நம்ம இந்த காரில் தான் வந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீச் இந்த சைடு ஏன் எவ்வளோ ரெசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச். ஸோ பீச் வியூவில் ரெசார்ட்ஸ் நிறையா தேடுறவங்களுக்கு இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செரினிட்டி பீச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து புக்கு போயிட்டுருக்கு. ஸோ நாம் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா அக்வா ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் வியூ ரெசார்ட்டு. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டு தான் லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக செம்மையாக வச்சுருந்தாங்க. ஒரு கிராண்டாக லக்ஸரியாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ரூம் கேட்கும்போது அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஃபுல் கிளாஸ்லேயே இருக்குது. ஸோ நம்ம ரூம் உள்ளேருந்து நம்ம அப்படியே வந்து இந்த பீச்சை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருந்து ரூமில் இருந்து பார்க்குறத விட ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு பீச் வியூவுக்காக தான் எல்லாருமே வந்து லைக் பண்ணி இங்கே வருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த பீச் வியூவில் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நான் வந்து ரூம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 2nd ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ டாப்பில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து 2nd ஃப்ளோரில் வந்திருக்கோம். 2nd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் அப்படி இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட் இல்லை, அப்படியே கீழே வந்து தரையிலே வந்து பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பாண்டிச்சேரியில் யூஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பாண்டிச்சேரி வரவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு 90% எதுக்காக வருவாங்கன்னு தெரியும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. ஸோ ஏசி, டிவி பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது 2 ரூம்னு நினச்சோம். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூமுக்கான டோர் தான். ஸோ இங்கேயும் டிவி கொடுத்துருக்காங்க, அங்கேயும் டிவி கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்டு, இங்கேயும் ஒரு டபுள் பெட்டு, இங்கேயும் டபுள் ஃப்ரிட்ஜு. அண்ட் இங்கேயும் ரெஸ்ட் ரூமுமே பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ நார்மலாக வெஸ்டர்ன் டாய்லெட், ஹீட்டரும் இருக்குது. அண்டு நமக்கு வந்து கெட்டிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம டீ ஏதாவது மேக் பண்ணுறதுக்காக டீ வேணும்னா அதுக்கான கெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேர்ஸ், நீங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி சேர்ஸும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏசி இந்த இடத்துல வந்து பீச் சைடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து ஏசி எப்பவுமே வந்து யூஸ் ஆகும்.
ஸோ ஏசி வந்து ஏசியுமே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரூமில் சென்ட்ரலில் ஒரு காம்பவுண்ட் மட்டும்தாங்க போடல. அது போட்டிருந்தா சாரி அது ஒரு செவுரு மட்டும்தான் இல்லை. அப்படி போட்டிருந்தா வந்து இது 2 ரூம் ஆயிருக்கும். ஸோ இது வந்து அப்படியே வந்து ஓப்பனாக வச்சுட்டு 2 ரூமுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொன்று மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த பீச் வியூ தாங்க. ஸோ பீச் வியூ நம்ம உள்ளே இருந்தும் என்ஜாய் பண்ணலாம் அந்த பீச் வியூவை. அண்ட் நம்ம வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க பால்கனி. ஸோ செம்மையாக இருக்குது. சேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேரில் உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த பீச் வியூவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பீச் வந்து எல்லாமே வந்து ஒரு செயற்கையான ஒரு பீச்சாக தான் இருக்கும். ஸோ கல்லெல்லாம் போட்டு அங்கே போகிற மாதிரி இங்கே நம்ம ரூம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நைட்டெல்லாம் ஒரு ஈவினிங் டைமில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இந்த ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஓவராலாக நம்ம ரூம் இதுதாங்க. இதே மாதிரி தான் நம்ம கீழே இருக்க ரூமோ அதுக்கு கீழே இருக்க ரூமோ அதே தான். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கேட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஒரு ரூம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆள் இருக்காங்கன்றனால நம்மளால் வந்து அங்கே போய் வீடியோ பண்ண முடியல. பட் 3 கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் 3மே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ரூம்ஸு. ஸோ நாங்கள் வந்து கீழே தான் எடுத்திருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இது தான். ஏன் நான் இதை காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து திங்ஸ் அப்படியே ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ரூம் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து வேறு ரூம் எடுத்திருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபுல் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பீச் வியூ, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து நமக்கு இதாங்க பீச் வியூ. நம்ம டாப்லேயும் பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்தோம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம மேலேருந்து ஒரு 15 மீட்டர் மேலேருந்து பார்க்கும்போது லைட்டாக அந்த பீச் கொஞ்சம் டாப் ஆங்கிள்னு தெரியும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் நம்ம எடுத்திருந்த ரூம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேர் தாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டு நம்ம வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஃபி, ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஏதோ ஷாப் வந்து ஏதோ லீவ் அப்படின்றனால நம்ம பக்கத்துலேயே வந்து கடை இருக்குது. ஸோ ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு லைனாக கடை இருக்குது. அங்கே உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமில் இருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. கிட்டத்தட்ட 8 ஷாப் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெட் ஆம்லெட்லேருந்து சீ ஃபுட் எல்லாமே இருக்குது. இந்த ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 3000 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மேலே எப்படின்றது தெரியல. அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 6 பேரோ இல்லை 8 பேரோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஒருத்தருக்கு 500 ரூபா இல்லை 400 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தாங்க வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ரூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு ரூம் அவைலபிளாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் இங்கே போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு பட்ஜெட் வீடியோ இல்லை ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MR.BLACKBIKER யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.